Hi everybody. Hi. So today we are going to see a new chapter which is called as articles. சரியா என்ன சாப்டர் பார்க்க போறோம்? Articles. சரி ஆர்டிகல்ஸ்ல ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். சரியா? சோ என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு கேட்டா எப்படி சொல்வீங்க நீங்க? A இப்படி சொல்வீங்க. கரெக்ட்டா? இது ஏன் பிரிச்சு எழுதிருக்கேனா இவங்க ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி. ஓகேவா? ஏவோ ஆனோ எதுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு சிங்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வரும். ஓகேவாடாமா? ஏவோ ஆன எதுக்கு வரும்? ஒரு சிங்குலருக்கு தான் வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் ரூல் என்னன்னா ஏ வந்து சிங்குலர் கான்சனன்ட்ஸ்க்கு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சொல்லலாம்? ஏ புக், பி இஸ் a consonant, right? vowels தவிர மத்த எல்லாமே கான்சனன்ட் சொல்லுவோம் இல்லையா? அப்போ புக் வந்து சிங்குலர் தானே? so book, so a book. clear up? a cat அந்த மாதிரி. ஆனா and will come for very good singular vowels. singular vowels க்கு வரும். an egg. நான் எத்தனை egg சொன்னேன்? ரெண்டு egg. one egg singular. so one egg, an egg. clear up? இப்போ இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த ஏவோ ஆனையோ எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அதை வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? see one thing is இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் எக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம்? நாட்டுக்கோழி முட்டையும் வாங்கிட்டு வரலாம், நார்மல் முட்டையும் ஒயிட் அப் இருக்கும்ல அந்த முட்டையும் நீங்க வாங்கிட்டு வரலாம் இல்லையா? நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேனா? இல்ல ஆப்பிள் எனக்கு வேணும்னு சொல்றேன். நீங்க என்ன ஆப்பிள் கொடுக்கலாம்? எனக்கு ரெட் ஆப்பிளும் கொடுக்கலாம், கிரீன் ஆப்பிளும் கொடுக்கலாம். நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா இல்ல. அப்ப ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? இன்டெஃபினிட். டெஃபினிட்டா இல்ல. அது குத்து மதிப்பா சொல்றேன் நான். ஐ எம் நாட் கிளியர் இன் what I'm saying, right? so indefinite is nothing but which I'm not clear. நான் கரெக்டா அதை சொல்ல விரும்பல, நான் அதை நார்மலா சொல்லிட்டேன். that is called as what? indefinite article. நான் ஸ்பெசிஃபை பண்ணனா அது வேற போயிடும். நான் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது என்னது? indefinite. புரியுதாமா? கிளியரா? is this clear to you? okay. now இதுதான் ஆக்சுவலி ரூல். ஒரு ஆர்டிகல்னா ஏ ஆன் போடுவீங்க, எங்க ஏ போடணும் இங்க ஆன் போடணும் ரூல் வந்துருச்சா? ஆனா இந்த ரூல் சில விஷயத்துல ஃபாலோ ஆகாது. அது என்ன நம்ம சொல்லுவோம்? எக்ஸெப்ஷனல் சொல்லுவோம். அப்ப இன்டெஃபினிட்ல எக்ஸெப்ஷனல் கேஸ் பார்க்கலாமா? ஒன்னொன்னா பார்க்கலாமா? ரெடி? so indefinitely exceptional case. first rule என்னன்னா listen, indefinitely exception. okay, example க்கு இப்போ university வருதா, union இதெல்லாம் வந்தா நம்ம இது ஆக்சுவலி வவல் தானமா ஃபர்ஸ்ட் லெட்டர்? கரெக்டா? வவல்ல என்ன போடுவீங்க நீங்க? போடக்கூடாதா? பிகாஸ் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? வாயோட சவுண்ட் பாரோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? it takes the sound of y which has three sounds which we already known phonics, right? e a i, so it's university. got it ma? so இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? a university, a union அப்படி தான் போடணும். clear everybody? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸெப்ஷனல் ரூல். ரெண்டாவது செகண்ட் திங் இஸ் o n e. இது என்னது? வவல கான்சனன்ட்டா? வவல கான்சனன்ட்டா? வவல். அப்ப வவல்னா இங்க என்ன உடனே போடுவீங்க? ஏவா ஆனா? ஆன் தான் போடுவானா ஆக்சுவலி, பட் ஆன் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஓட சவுண்ட் எப்படி இருக்கணும்? ஒன்னு நம்ம சொல்லணும். we should not say it as one, you should actually pronounce it as one. அப்ப பே சவுண்ட் வருது. எதுக்கு வே சவுண்ட் வரும்? w க்கு தான் பே சவுண்ட் வரும். you got it ma? so இப்போ இங்க என்ன போடணும்? a1 தான் போடணும். கிளியராமா? a 1 rupee note and 1 rupee note சொல்லக்கூடாது because it's wrong, because o sounds how? one, not one. clear everybody? okay, now the third thing is profession. டாக்டர், இன்ஜினியர், லாயர், என்ன ப்ரொஃபஷனாலும் ஏ அண்ட் தான் வரணும். டாக்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி என்ன வரணும்? she is a doctor, she is an engineer. clear everybody? clear-ஆ? ப்ரொஃபஷன் வேலை சொல்லும் போது ஒருத்தவங்களோட வேலையை சொன்னா என்ன வரணும்? ஏ அண்ட் மட்டும் தான் வரணும், த போடக்கூடாது. சரியாமா? clear? now fourth one, சில வேர்ட்ஸ் இருக்கு MA, MLA, MBBS இப்படி இருந்துச்சுன்னா என்ன போடணும்? நீங்க
இங்க கான்சனன்ட் தானே, அப்ப ஏ தானே போடணும். பட் நாட், பிகாஸ் எம் எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஃபோனிக்ஸ்ல எம்னு சொல்லுவோம். எம் இ சவுண்ட் வருதா, ஈக்கு தானே ஏ சவுண்ட் வரும் ஃபோனிக்ஸ்ல. we learned it right. So a sound, e is a actually is a bubble. Remember m ன இப்படி எழுதிருக்கேமா, அந்த m இருக்குல்ல, அந்த m இவ்வளவு பெருசா எழுதிருக்கேன், m னு எழுதிருக்கேன். You got it ma? So what you will put here? An MLA, an MBBS, an MP. இப்படி நீங்க சொல்வீங்க. Are you clear everybody? No doubt in this? Okay everybody? Now the fourth rule is, remember? Okay. இப்போ fifth point என்னன்னா, see last என்ன படிச்சோம், MA MBBS MLA வரும்போது என்ன போடணும், and தான் போடணும். கிளியராமா? அடுத்தது இப்போ dozen, quarter இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருந்ததுன்னா என்ன போடணும்னா, a dozen னா ஒரு டசன் தானே வாங்கிட்டு வருவீங்க, 12 தானே வாங்கிட்டு வருவீங்க, பிரிச்சா வாங்கிட்டு வருவீங்க இல்ல, அப்ப அது 1 dozen சிங்குலர் தானே. so that becomes a indefinite வந்துரும். a dozen, a quarter அப்படி நீங்க சொல்லணும். புரியுதாமா? ரைட். now the sixth rule, இப்ப சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கலாமா, honest, air இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எது சைலண்ட் ஆகும், h சைலண்ட் ஆயிடும். honest ன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், it's honest. air ஓகேவா? எங்கெல்லாம் h சைலண்ட் ஆகுதோ அது பக்கத்துல என்ன இருக்கு, o வந்து என்னது, வவலா கான்சனன்டா. சோ இங்க என்ன வரணும் அப்போ, an air. are you clear dama? yes. the last one, இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஒரு காமன் நவுன, சாரி ஒரு ப்ராப்பர் நவுன ஒரு காமனா நம்ம ஆக்க போறோம். எப்படின்னா இப்போ வந்து மகாத்மா காந்திஜி வந்து யாரு, ஒரு ப்ராப்பர் நவுன். இஸ் a proper noun. ப்ராப்பர் நவுன் என்ன படிச்சோம் நம்ம, ஒரு ஆளை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க சொல்றீங்க கரெக்டா. ஆனா இப்போ ஒரு ப்ராப்பர் நவுன நான் காமனா சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, இவன் பெரிய மகாத்மா காந்திஜி ஊரை திருத்த வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோயேன், நிஜமாவே அவங்க மகாத்மா காந்திஜி ஆயிட்டாங்களா, இல்ல. அப்ப என்னது, ஒரு ப்ராப்பர் நவுன நான் அப்படி ஆக்குறேன், காமனான பிளேஸ்ல சொல்றேன். புரியுதாமா? கரெக்டா? நிஜமாவே நான் மகாத்மா காந்திஜி சொன்னா ஏ அண்ட் எதுவும் போடக்கூடாது. ஆனா நான் மகாத்மா காந்திஜி பேரை காமனான கிரவுண்ட்ல சொல்றேன். இவன் பெரிய காந்தி வந்துட்டான், இவன் பெரிய அம்பானி ஸ்பெண்ட் பண்றான் பாரு, ஆனா நிஜமாவே அம்பானியா இல்ல. ஆனா நான் அம்பானியை நிஜமா சொன்னா அது என்னது வரும், ப்ராப்பர் நவுன். அவங்க பேருக்கு முன்னாடி எதுவுமே போடக்கூடாது. உங்க நேம் முன்னாடி ஏதாவது போடுவீங்களா, ஏ அண்ட் தான் போடுவீங்களா, அதான் ப்ராப்பர் நவுன், போடக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு ப்ராப்பர் நவுனை நீங்க காமனா சொன்னீங்க. புரியுதாடாமா? இப்போ சந்தன் நான் தான் இருக்கேன் இல்லையா, ஆனா என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் என்ன மாதிரி நான் உருவாக்குறேன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய டீச்சரை நான் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சந்தன் மேம் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனா அவங்க சந்தன் மேம் ஆயிட முடியுமா, இல்ல. இவ பெரிய சந்தன் மேம் இங்கிலீஷ் டீச் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்னது, அவங்க நிஜமாவே சந்தன் மேமா, இல்ல. அப்போ என்ன நீங்க சொன்னீங்கன்னா ஏ அண்ட் போடக்கூடாது. ஆனா என் பேரு ரெஃபரன்ஸ் எடுத்து காமனா ஒரு கிரவுண்ட்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க காந்திஜிக்கு முன்னாடி ஜி தானே, கான்சனன்டா வவலா, ஜி கான்சனன்ட் தானடா, அப்ப நீங்க அங்க ஏ போட்டுக்கலாம். புரியுதாடாமா? are you clear? அதுக்கு ஏத்த மாதிரி you should put. are you clear? ஒரு ப்ராப்பர் நவுனை திருப்பியும் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காமனா நீங்க ஆக்குனீங்கன்னா அங்க நீங்க போடலாம். ஆனா ஒரு ப்ராப்பர் நவுனை நீங்க தனியா சொன்னீங்கன்னா போடக்கூடாது. clear everybody? clear? that's all. so we have seen all 7 rules. இதுதான் எக்ஸெப்ஷனல் ஏ அண்ட் இது வச்சுதான் கொஸ்டின் வரப்போகுது உங்களுக்கு. வேற இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட மாறாது. A and rule தெரியும்ல, A you will use for singular consonant and you will use for singular vowel. அத தவிர இது எல்லாமே யூனிவர்சிட்டி யூனியன் முன்னாடி you will put A, ஒன்னுக்கு முன்னாடி you will put A, ப்ரொஃபஷனுக்கு முன்னாடி அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர்னா டாக்டர் ஏன்னு போடணும், இன்ஜினியர்னா and போடணும், like that. then MA MBA க்கு முன்னாடி and, I told you right, dozen quarterக்கு முன்னாடி A, honest ஏருக்கு முன்னாடி and, காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் காமன் ஆக்கும் போது எப்படி போடணும், காந்திஜி அப்படின்னா இவன் பெரிய காந்திஜியா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன போடணும், he is a big Gandhi அந்த டைம்ல போடணும். ஆனா நிஜமாவே மகாத்மா காந்திஜியை சொல்லும் போது நீங்க போடக்கூடாது. மகாத்மா காந்திஜி இஸ் a freedom fighter, the மகாத்மா காந்திஜி, ஏ மகாத்மா காந்திஜி and மகாத்மா காந்திஜி போடக்கூடாது. ஆனா நான் என்ன, he's a big Gandhi, he is coming to change the whole world அப்படின்னு நான் சொல்லும் போது நான் ஏ போட்டுக்கலாம், இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிகல்ஸ் போட்டுக்கலாம். are you clear everybody? yes. so you have to go through the rules. so today we have completed indefinite article. what we learned today?
Are you clear? Okay, thank you ma.